அஸ்ஸலாமு அலைக்கும். இவருடைய பேர் வந்து இமாம். 3 வயசு. இவர் வந்து பார்க்கறதுக்கு இப்படி இந்தத்துக்கு கால் ரெண்டும் இடுப்பு பணி இவருடைய சீவன் இல்லை. இந்த கால் வந்து ஒரு உணர்வுமே இவருக்கு விளங்குறதில்ல. கால் ரெண்டும் இனி நடக்கக்கூட இயலா. இனி அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணத்துக்கு பண உதவி கேட்டு தான் இவங்க இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. அதுக்கு வீடியோ ஒன்று செய்யறதுக்கு இனி இவங்க நிறைய இடத்துல இந்த புள்ளையோட காலை சோமாக்கிறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணி பார்த்து ஏலா போன பிறகு இவங்க இந்தியாவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா அப்புறம் இந்தியா ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு இந்த புள்ளையோட காலை அடுத்த புள்ளியல் மாதிரியே நடக்கிறதுக்கு சரி பண்ணி தரையில் கொண்டு செல்லிக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் 25 லட்சம் போற. அது இல்லாமல் இவங்க வந்து அங்கே 9 மந்த் இல்லாட்டி 10 மாதம் மட்டும் அங்கே தங்கி நிற்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் கூடிய காட்டியும் இனி இவங்களோட செலவும் இந்த 9 மாதத்துக்கு ஈக்குது. இனி அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் போடுற. என் புள்ள இவருக்கு வந்து 3 வயசு. இவர் வந்து மெனிங்கோமைலஸுங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டு அவரோட கால் ரெண்டுமே உணர்வு இல்லாமல் ஈக்கி, அதே மாதிரி அவருக்கு வந்து முதுகுலையும் அந்த நடுமுதுகுலையும் அந்த எலும்பு வந்து வளையறதுக்கு ஈக்கி. அதனால டாக்டர் சொல்லியிருக்காங்க புள்ள வளர வளர அந்த முள்ளந்தண்டு வந்து உடையறதுக்கு சான்ஸ் ஈக்கி. அதனால இவரை வந்து இந்த குறிப்பிட்ட வயசுலயே செஞ்சு கொள்ளணும். அதனால அவசரமா எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. மற்றது இவருக்கு வந்து சிறுநீரகத்திலையும் பிரச்சனைக்கு வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கான வசதி எங்களுக்கு இல்லை. எங்கள் பிள்ளையோட பேர் வந்து இவரோட பேர் வந்து இமாம். இவர் வந்து முள்ளந்தண்டு பாதிப்பில் கால் ரெண்டும் நடக்க இயலாமல் இருக்கிறாரு. தலையில் தண்ணி தேங்கி அதுக்கும் ஒரு பட்டை ஒன்று போட்டிக்கிறாங்க, ஷண்ட் ஒன்று போட்டிக்கிறாங்க. இந்த நோயை வந்து இங்கே குணப்படுத்துறதுக்காக வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாக எல்லா இடமும் முயற்சி செஞ்சு பார்த்தோம். எங்களுக்கு சரியான ஒரு இடம் ஒன்று இங்கே அமையலை. அதனால் நாங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக வந்து நாங்கள் இந்தியாவில் உள்ள ஹாஸ்பிட்டல் மயோபதி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்றில் பேசி அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பிள்ளைய ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு பிள்ளைய நாங்கள் கொண்டு வந்து தாரோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 25 லட்சம் போகுது. ட்ரீட்மெண்ட் இல்லாமல் எங்களோட போகிற வர செலவு, அங்கே ஒரு வருஷம் தங்க வேண்டிய செலவு வந்து அது நாங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். அதனால் ஒரு பெரிய தொகை போகிறதுனால அந்த தொகையை தேடிக்கொள்ள இயலாதனால தான் நான் இந்த உதவி உங்கள் இடத்துல கேட்டுக்கு வந்திருக்கிறேன். நாள் போக 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 என்ன நடக்குதுன்றா இந்த புள்ளையோட காலில் சதுரம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஏன்னா இந்த புள்ளையோட காலில் ரத்தோட்டம் ஓடுறது இல்லை. காலில் உள்ள நகம் வந்து அசடாகிக்கிட்டு போகுது. காலில் வளர்ச்சியெல்லாம் நல்லாவே குறைஞ்சிட்டு ஏண்டிய எவ்வளோ அவசரமாக இந்த கொண்டு போயிருமோ அவ்வளோ அவசரமாக கூட்டிகிட்டு வர சொல்லிக்கிறாங்க இந்தியாவில். லேட்டாக வந்து இந்த புள்ளையோட நிலைமை வந்து இன்னும் மோசமாகிக்கிட்டு போகுது. இது இருக்கிறத விட இந்த புள்ளையோட நிலைமை மோசமாகிக்கிட்டு போகுது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பிள்ளைக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இந்த உதவியை செஞ்சு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லாரும் இன்னும் ஒருத்தருக்கு இந்த வீடியோவை பேத்து செய்கிறதுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க. அதுக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சி போகும். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதாலேயும் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சி போகும். இனி இந்த புள்ள உங்களோட பிள்ளைகள் மாதிரியே முன்னுக்கு நடக்கணும்னு சொன்னால், நடந்து விளையாடணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக இந்த பிள்ளைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் சரி பெரிய அமௌண்ட் சரி என்னென்றாலும் பரவாயில்ல இந்த பிள்ளைக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இவங்களோட கான்டாக்ட் நம்பர், இவங்களோட ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் போட்டுறேன். உங்களுக்கு என்ன வேணுமென்றாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணி இவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளும். இவங்களோட கான்டாக்ட் நம்பரை போட்டிக்கு இவங்களோட கால் பண்ணி உங்களுக்கு டிரெக்டாக இவங்களோட பேசணும். இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சரி இமாம். மாஷா அல்லாஹ். எத்தனை வயசு உங்களுக்கு? 3 வயசா? நல்ல புள்ளடா.